ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. நந்தினிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையிலான சம்வாதம் தொடர்கிறது. நீர் மந்திரவாதிதான், சந்தேகமே இல்லை. நான் இம்மாதிரி வாய்விட்டு சிரித்து வெகுகாலம் ஆயிற்று என்று சொன்னாள். ஆனால் அம்மணி, தங்களை சிரிக்கப் பண்ணுவது வெகு அபாயம். தடாகத்தில் தாமரை சிரித்து மகிழ்ந்தது, தேன் வண்டு மயங்கி விழுந்தது என்றான் வந்தியத்தேவன். நீர் மந்திரவாதி மட்டுமல்ல, கவியும் போலிருக்கிறதே. நான் முகஸ்துதிக்கும் அஞ்சமாட்டேன், வசவுக்கும் கலங்க மாட்டேன். உம்மை யார் வைத்தது? சற்று முன் என்னை கவி என்றீர்களே. அப்படியென்றால்? நான் சிறுவனாயிருந்தபோது என்னை சிலர் குரங்கு மூஞ்சி என்று சொல்லுவதுண்டு. வெகு நாளைக்குப் பிறகு இன்றைக்குத்தான் தங்களுடைய பவளச் செவ்வாயினால் அதை கேட்டேன். உம்மையா குரங்கு மூஞ்சி என்றார்கள்? யார் அப்படிப்பட்ட புத்திசாலிகள்? அவர்களில் யாரும் இப்போது உயிரோடு இல்லை. உம்மை நான் அவ்விதம் சொல்லவில்லை. கவி பாடக்கூடியவர் போலிருக்கிறதே என்று சொன்னேன். கொஞ்சம் கவியும் பாடுவேன், ஆனால் பகைவர்களுக்கு முன்னால் தான் பாடுவேன். வில்லம்பினால் சாகாதவர்கள் சொல்லம்பினால் சாகட்டும் என்று. ஐயா, கவிராஜ வீரசிங்கமே, உம்முடைய பெயர் என்னவென்று இன்னமும் சொல்லவில்லையே. என் சொந்தப் பெயர் வந்தியத்தேவன், பட்டப்பெயர் வல்லவரையன். அரச குலத்தினரா? பழைய புகழ்பெற்ற வானாதி ராஜர் குலத்தில் பிறந்தவன். இப்போது உங்கள் ராஜ்யம்? மேலே ஆகாசம், கீழே பூமி. இப்போது நான் சகல பூமண்டலத்துக்கும் ஏக சக்கராதிபதி. நந்தினி சிறிது நேரம் வல்லவரையனை ஏறத்தாழ பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி ஒன்றும் நடக்காத காரியமில்லை. உம்முடைய பூர்வீக ராஜ்யத்தை நீர் திரும்பவும் பெறலாம். அது எப்படி சாத்தியம்? புலியின் வயிற்றுக்குள்ளே போனது திரும்பவும் வருமா? சோழ சாம்ராஜ்யத்தில் சேர்ந்த அரசு திரும்ப கிடைக்குமா? கிடைக்கும்படி செய்ய என்னால் முடியும். அம்மணி, வேண்டாம். ராஜ்யம் ஆளும் ஆசை எனக்கு எப்போதும் கிடையாது. கொஞ்சம் இருந்ததும் இன்றைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்த பிறகு அடியோடு போய்விட்டது. இந்த மாதிரி பிறர் கையை எதிர்பார்த்து சக்கரவர்த்தியாய் இருப்பதை காட்டிலும் மறுநாள் உணவு எங்கே கிடைக்கும் என்று தெரியாத சுதந்திர மனிதனாக இருப்பதே மேல். என்னுடைய கருத்தும் அதுதான் என்றாள் நந்தினி. பிறகு ஏதோ மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டவள் போல, சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் உம்மை எதற்காக தேடுகிறார்கள் என்று கேட்டாள். தங்களுடைய தாதிப்பெண்ணைப் போல அவருக்கும் என் பேரில் சந்தேகம் உண்டாகிவிட்டது. என்ன சந்தேகம்? பனை இலச்சினை உள்ள முத்திரை மோதிரம் என்னிடம் எப்படி வந்தது என்று. நந்தினியின் முகத்தில் பயத்தின் சிறிய சாயல் தென்பட்டது. மோதிரம் எங்கே என்று திடுக்கிட்ட குரலில் கேட்டாள். இதோ இருக்கிறது அம்மணி, லேசில் அதை போக்கடித்து விடுவேனா என்று கூறிக்கொண்டே மோதிரத்தை எடுத்து காட்டினான். இது உம்மிடம் இருப்பது அவருக்கு எப்படி தெரிந்தது என்று நந்தினி கேட்டாள். சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனத்தில் நெடுநாளாக இருந்தது. அதற்கு இந்த முத்திரை மோதிரத்தை உபயோகப்படுத்திக் கொண்டேன். பார்த்து முடிந்த பிறகு இந்த மோதிரம் என்னிடம் எப்படி வந்தது என்று கோட்டை தளபதி கேட்டார். நீர் என்ன சொன்னீர் என்று நந்தினி வினாவிய குரலில் திகில் தொனித்தது. தங்கள் பெயரைச் சொல்லவில்லை அம்மணி. பெரிய பழுவேட்டரையர் கொடுத்தார் என்று சொன்னேன். கடம்பூர் மாளிகையில் கொடுத்தார் என்றும் சொன்னேன். நந்தினி பெருமூச்சு விட்டாள். அவள் முகத்திலும் குரலிலும் இருந்த திகில் நீங்கியது. நீர் சொன்னதை அவர் நம்பினாரா என்று கேட்டாள். முழுதும் நம்பியதாக தெரியவில்லை. அதனால்தானே என்னை பின்தொடரும்படி ஆட்களை விட்டிருக்க வேண்டும். தமையனார் திரும்பி வந்ததும் என்னை அவர் முன்னால் நிறுத்தி உண்மையை அறிய எண்ணியிருக்கலாம் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி புன்னகை புரிந்து, பெரிய பழுவேட்டரையரிடம் நீர் பயப்பட வேண்டாம். அவர் உம்மை கடித்து தின்றுவிடாமல் நான் பார்த்து கொள்ளுகிறேன். அம்மணி, தனாதிகாரியின் பேரில் தங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு என்பது உலகம் அறிந்த செய்தி. ஆனால் எனக்கு வெளியில் அவசர காரியம் இருக்கிறது.
ஆகையினால்தான் தப்பிச் செல்ல தங்கள் உதவியை கோருகிறேன். அப்படி என்ன அவசர வேலை இருக்கிறது? எத்தனையோ இருக்கிறது. உதாரணமாக ஆழ்வார்க்கடியாரை பார்த்து தங்கள் மறுமொழியைச் சொல்ல வேண்டும். அவருக்கு என்ன சொல்லட்டும்? அவருக்கு நந்தினி என்று ஒரு சகோதரி இருந்தாள் என்பதை அடியோடு மறந்து விடும்படி சொல்லும். சொல்லிவிடலாம். ஆனால் நடக்கிற காரியமில்லை. எது? தங்களை மறப்பதுதான். 2 தடவை தற்செயலாக பார்த்த என்னாலேயே தங்களை மறக்க முடியாது போலிருக்கிறதே. வாழ்நாளெல்லாம் தங்களோடு இருந்தவரால் எப்படி மறக்க முடியும்? நந்தினியின் முகத்தில் வெற்றி பெருமிதத்தின் சாயல் பரிணமித்தது. அவளுடைய வேல்விழிகள் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை ஊடுருவின போல நோக்கின. சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு நீர் ஏன் அவ்வளவு ஆவல் கொண்டிருந்தீர் என்று கேட்டாள். உலகப் பிரசித்தி பெற்ற அந்த சுந்தர புருஷரை பார்க்க நான் விரும்புவதில் வியப்பு என்ன? உலகத்தில் வீர மன்னர்கள் தங்கள் வீரமும் பௌருஷமும் பெருக வேண்டும் என்றும் ராஜ்யமும் கீர்த்தியும் விஸ்தரிக்க வேண்டும் என்றும் விரும்புவார்கள். அந்த வகையிலே பிரஜைகளை பிரார்த்தனை செய்யும்படி சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய சக்கரவர்த்தியை பற்றி புத்த பிக்ஷுக்களின் மடங்களில் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? சுந்தரச் சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற் சிறந்து வாழ்கனவே என்று பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். இத்தகைய கலியுக மன்மதனை பார்க்க வேண்டும் என்று எனக்கு வெகுநாளாக ஆசையாக இருந்தது. ஆமாம், சக்கரவர்த்திக்கு தம்முடைய அழகை பற்றி ரொம்ப பெருமைதான். அவருடைய செல்வக்குமாரிக்கு அதைவிட அதிக கர்வம். குமாரியா? யாரைச் சொல்லுகிறீர்கள்? பழையாறையிலே இருக்கிறாளே ஒரு அகம்பாவம் பிடித்த கர்வி, அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவியைத்தான் சொல்லுகிறேன். வந்தியத்தேவா, நீ அதிர்ஷ்டக்காரன். நீ தேடிக்கொண்டிருந்த உபாயம் இதோ உன் முன்னால் தானே வந்து நிற்கிறது. அதை நன்கு உபயோகப்படுத்திக்கொள். இவ்வாறு வல்லவரையன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இத்தனை நேரமும் ஒய்யாரமாக படுக்கையில் சாய்ந்து படுத்திருந்த நந்தினி திடீரென்று எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஐயா, நான் ஒன்று சொல்லுகிறேன், அதை ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டாள். சொல்லுங்கள் அம்மணி. நீரும் நானும் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டியது, நான் உமக்கு உதவி செய்ய வேண்டியது. என்ன சொல்லுகிறீர்? அம்மணே, தாங்கள் சோழ மகாராஜ்யத்தில் சர்வசக்தி வாய்ந்த தனாதிகாரி என்றாணி. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். நானோ ஒருவித செல்வாக்கும் இல்லாதவன். தங்களுக்கு நான் என்ன விதத்தில் உதவி செய்ய முடியும் என்றான். அவன் உள்ளத்திலிருந்து பேசுகிறானா உதட்டிலிருந்து பேசுகிறானா என்று தெரிந்து கொள்ள விரும்பிய நந்தினி தன் கூரிய விழிகளை அவன் மீது செலுத்தினாள். வந்தியத்தேவன் அதற்கு சிறிதும் கலங்காமல் நின்றான். எனக்கு அந்தரங்கமான பணியாள் ஒருவர் தேவையாயிருக்கிறது. இந்த அரண்மனையில் உமக்கு வேலை வாங்கி கொடுத்தால் ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டாள். இதே மாதிரி சேவையை இன்னொரு மாதரசிக்குச் செய்வதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டேன். அவள் வேண்டாமென்று நிராகரித்தால் தங்களிடம் வருகிறேன். அது யார்? யார் அவள்? என்னோடு போட்டிக்கு வருகிறவள்? சற்று முன் மிக பிரியத்தோடு பேசினீர்களே, அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவிதான். பொய், பொய். அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது. என்னை வேடிக்கை செய்ய பார்க்கிறீர் மகாராணி. இந்த ஓலையை ஏற்கனவே பலர் திருடி பார்த்து விட்டார்கள். ஆகையால் தாங்களும் இதை பார்ப்பதினால் மோசம் ஒன்றும் வந்துவிடாது என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் குந்தவைக்கு கொடுத்த ஓலையை எடுத்து நீட்டினான். நந்தினி ஓலையை விளக்கினடியில் பிடித்து கொண்டு படித்தாள். படித்து முடித்தபோது அவளுடைய கண்களிலிருந்து கிளம்பிய மின்னல் ஜுவாலை நாக சர்ப்பத்தின் வாயிலிருந்து வெளிவந்து மறையும் அதன் பிளவுபட்ட நாவை வந்தியத்தேவனுக்கு நினைவூட்டியது. அவனையும் அறியாமல் அவன் உடம்பு நடுங்கியது. நந்தினி கம்பீர பாவத்துடன் வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நீர் இந்த கோட்டையிலிருந்து உயிரோடு தப்பிச் செல்ல எண்ணுகிறீர் அல்லவா என்று கேட்டாள். ஆமம்மா, அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடி வந்தேன். ஒரு நிபந்தனையின் பேரில் உம்மை தப்பித்துவிட நான் உதவி செய்யலாகும். நிபந்தனையைச் சொல்லுங்கள். இந்த ஓலைக்கு குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ அதை மறுபடியும் என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும். சம்மதமா? மிக அபாயமான நிபந்தனை போடுகிறீர்கள். அபாயத்துக்கு அஞ்சாதவர் என்று சற்று முன்னால் பெருமை அடித்துக் கொண்டீரே. அபாயத்துக்கு துணிவது என்றால் அதற்கு தகுந்த பரிசு கிட்ட வேண்டுமல்லவா? பரிசா? பரிசாக வேண்டுமா? நீர் கனவிலும் அடையாத கருதாத பரிசு உமக்கு கிடைக்கும். சோழ சாம்ராஜ்யத்தில் இன்று சர்வசக்தி வாய்ந்தவராக விளங்கும் பெரிய பழுவேட்டரையர் எந்த பரிசுக்காக வருஷக்கணக்காக தவம் கிடக்கிறாரோ அத்தகைய பரிசு உமக்கு கிடைக்கும் என்று கூறி நந்தினி வந்தியத்தேவன் பேரில் மறுபடியும் மோகனாஸ்திரத்தை தூவினாள். பாவம்,
வல்லவரையனுடைய தலை சுழன்றது. நெஞ்சே, தைரியத்தை கடைபிடி, அறிவை இழந்து விடாதே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அச்சமயம் அவனுக்கு துணை செய்ய வந்ததைப் போல அருகிலுள்ள தோட்டத்திலிருந்து ஆந்தையின் கடூரமான குரல் கேட்டது. 1 தடவை, 2 தடவை, 3 தடவை கேட்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. நந்தினி தோட்டத்தில் ஆந்தை குரல் வந்த இடத்தை நோக்கி, நிஜ மந்திரவாதியே வந்துவிட்டான் என்றாள். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, அவன் எனக்கு இனி தேவையில்லை. ஆனால் 2 வார்த்தை அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன். ஒருவேளை உம்மை தப்பித்து விடுவதற்கும் அவன் உபயோகமாக இருக்கலாம். சற்று நேரம் நீர் அதோ அந்த பக்கம் போய் இருட்டில் மறைந்து நில்லும் என்ற முன்னம் அவளுடைய தாதிப்பெண் போன திசைக்கு நேர் எதிர் திசையை காட்டினாள். இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள். வழங்குபவர் வித்யாச்சாரி குத்ரா அவர்கள். என்னதான் சுகபோகங்கள்ல இருந்தாலும் சுதந்திரமா எவருடைய அனுமதியும் இல்லாம சிரிக்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? தன்னை ஒரு கவிஞன்னு சொல்லிக்கிறதுல தான் பெருமை அடையறான் வல்லவரையன். நந்தினி பேச்ச மாத்தரா. சோழப் பேரரசுக்கு போயிட்டு அவனுடைய பூர்வீக ராஜ்யத்தை திரும்பப் பெறலாம், கிடைக்கும்படி செய்ய என்னால முடியும், இப்படி தூண்டுல போடுறா நந்தினி. வந்தியத்தேவன் அதுல சிக்கல. அடுத்த வேளை சாப்பாட்ட பத்தி கவலைப்படாத சுதந்திர மனிதனாய் இருப்பதுதான் மேல். இதை கேட்டதும் இவன் லேசுல சிக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. முத்திரை மோதிரத்தை பத்தின பேச்சு அவளுக்கு இருக்கிற பயத்தை வெளிப்படுத்துது. அதே சமயம் வெளியில அப்படி என்ன அவசர வேலை இவனுக்கு, இத தெரிஞ்சுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. பேச்சுவாக்குல சக்கரவர்த்தியின் மகள் குந்தவை பெரிய கர்வின்னு சொல்றா. இன்னும் பல ரகசியங்கள் வெளியாகலாமே. சொற்களை ஆராயலாம். வில்லம்பு சொல்லம்பு. வில்வீரர் பகையை விடக் கொடியது சொல்வீரர் பகை. சின்ன பழுவேட்டரையரை பத்தி பேசும்போது நந்தினி திகிலடையறா. மோதிரத்தை பெரிய பழுவேட்டரையர் கொடுத்ததாகச் சொன்னபோது உற்சாகம் வந்துடுது. பெரிய பழுவேட்டரையரிடம் பயப்பட வேண்டாம், அவர் உம்மை கடிச்சு தின்னிடாமல் பாத்துக்கிறேன். இதுவும் முக்கியமான ஒரு குறிப்பு வந்தியத்தேவனுக்கு. குந்தவைக்கான ஓலைய படிச்சு முடிச்சபோது நந்தினியின் கண்களிலிருந்து புறப்பட்ட மின்னல் ஜுவாலைய நாகசர்ப்பத்தின் வாயிலிருந்து வெளியே வந்து மறையும் பிளவுபட்ட நாவை நினைவூட்டுது. ஏன் நேற்றிரவு நந்தினியை பத்தின நினைவின் தொடர்ச்சியா நம்ம நண்பன் பாம்பு கனவு கண்டானே, இப்ப அந்த அழகு முகத்துல பாம்பை கண்டு நடுங்குனத பார்த்தோம். பாம்பை கண்டா படையும் நடுங்குமே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வழங்கியவர் வித்யாச்சாரி குத்ரா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.